அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிட்டோம், இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. எனக்கு தான்டா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கனவுடா இது. கிட்ட வந்து பேசாதப்பா, ரொம்ப கப்படிக்குது. ஏம்மா உனக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷம் இல்லாத இருக்குமா? புது வீடாச்சே. சரியா யாரை கூப்பிட்டுக்கிறா? அம்மா நம்ம பழைய பணக்காரு அரியாக்கா இருக்காங்கல்ல, அவங்கள தான்மா கூப்பிட்டுருக்கேன். டேய், புது பணக்காரர் சாய் பல்லவி கூப்பிட்டே இல்லையா? மோ அவங்கள கூப்பிடாம இருக்க முடியுமா? அவங்களையும் வர சொல்லியிருக்கம்மா. ஹலோ, 2 பேருமா சொல்லிக்கிறா? ஆமாப்பா. ஐயோயோ, நான் புதுன்னு தெரியல. அபசகனமா பேசுகிறான் பார் நாதாரி. எப்பா விலை கிழக்கெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கா? என்னப்பா வீடு குத்தணுமா? நான் ஒரு வார்த்தை சொல்ல. ஐயோ திடுப்புன்னு ஆரம்பிச்சிட்டோம்ப்பா, அதனால தான் நாங்கள் சரியாக யார்கிட்ட சொல்ல. அதான் வந்துட்டீங்களே, இருந்து சாப்பிட்டு போங்க. நானா சோத்துக்கு அழிஞ்சிட்டு வந்துக்கிறேன். கூப்பிடலன்னு கேட்டாக்கா நான் இப்படி பேசுகிறா? சாரிப்பா, எங்கள் அப்பா எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா யார்கிட்டையும் சொல்லப்பா. சரி, அதெல்லாம் ஒரு யார் சொல்லிக்கிறா? பழைய பணக்கார அக்கா கிட்டேயும் சொல்லியிருக்கேன், புது பணக்கார அக்கா கிட்டேயும் சொல்லியிருக்கேன். 2 பேரும் வராங்கப்பா. புது வீடு கட்டிக்கிற இப்பயே சூனியம் வச்சுக்கணும் போலுக்குதா? ஏங்க இப்படி பேசுகிறீங்க? அந்த நாதாரியும் அப்படி தான் பேசுகிறான், நீங்களும் இப்படி தான் பேசுகிறீங்க. 4 பேர் வந்து வாழ்த்துனா தானங்க நாங்கள் நல்லா இருப்போம். சரி விடு, போ தெரியும். இது உக்காட்டா? உட்காருங்க. ஐயோ வந்துட்டாங்களே. மேடம் வாங்க வாங்க மேடம் வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா வாங்க. இதான் வீடா? ஆமாம் மேடம், தான் வீடு. இது யாரு? இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா. என்ன இப்படி கப்படிக்குது? எப்போ இப்படி ஓரமா நில்லுப்பா. நீங்க வாங்க. குத்தோலுக்கு ஏற்றணுமா? ரிப்பன் கட் பண்ணலாமா? இல்லைக்கா, புது பணக்காரங்களையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்துட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா. இன்னும் வரலையா அவங்க? என்னெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? எனக்கு 1008 வேலை இருக்குது தெரியுமா? இந்த ஒரு வேலை தானே, இதோட சேர்த்து 1009 வேலையாக ஆக்கிங்கக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாங்க. இப்போ கணக்கு பிள்ளை இந்த இடம் அரிக்குது, கொஞ்சம் பேன் இருக்கான்னு பாரு. பேணி இல்லைக்கா, கரப்பாம்பூச்சி தான் குட்டி போட்டுக்குது. கரப்பாம்பூச்சி குட்டி போட்டிருக்கா? இருக்கும் இருக்கும். ஏக்கா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறது புது பணக்கார வேலை செய்யணும். நம்மளுக்கு என்னக்கா வேலை? போயிடலாங்க. முட்டாள், விளக்கு நம்ம தான் ஏற்றணும், ரிப்பேனு நம்ம தான் கட் பண்ணணும். இது மாதிரிதான் தெரியல உனக்கு? பேசாம இருப்பேன். அப்பா அவங்க எப்போ வருவாங்க? வர டைம் ஆயிடுச்சு. இதோ வராங்களே. அக்கா, நமக்கு முன்னாடி பழைய பணம் கட்சி வந்துட்டுக்கிறாங்களேக்கா. வந்தா என்னடா, நம்மளை மதிச்சு கூப்பிட்டாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம். வாங்க வாங்க வாங்க, உங்களை தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. இதுதான் வீடாங்க. வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆமாக்கா, கடனோட வாங்கி கட்டினது. டைம் ஆகுதுப்பா, எனக்கு வேலை இருக்குது. தோக்கா கட் பண்ணிடலாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். கணக்கு பிள்ளை இந்த பக்கம் ஏதோ ஊராம இருக்கு பாரு பேனு. பேணி இல்லை மேடம், வண்டு. பண்றதா விட்றா, இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது வந்த இடத்துல. என்னப்பா விளக்கு ஏற்றணுமா இல்லை ரிப்பன் கட் பண்ணணுமா? ரிப்பன் கட் பண்ணிட்டு வந்துடலாம்க்கா. இந்தாங்க. இந்தாங்க. 2 கத்திரிக்கோள் கொடுத்துருக்காங்கக்கா. நம்மளுக்கு தான் பெருசாக இருக்கு, டக்குன்னு கட் பண்ணலாம்டா. வாங்க வாங்க வாங்க, போப்பா. வாங்க வாங்க. நான் கட் பண்ண போறேன், கட் பண்ண போறேன். கட் பண்ணிட்டாளா? சூப்பராக முன்னாலே கட் பண்ணிட்டீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, அவங்க சொன்னாங்களேயும் கட் பண்ண. இந்த விஷயத்துல நீங்க பெருசாக்காதீங்க. என்ன விளக்கு ஏற்றலாமா? ஏத்துங்க மேடம். அப்பா வத்தி பிடி கொடுப்பா. இந்தாப்பா. போங்கக்கா, எப்படி போயிடுங்கக்கா. வாப்பா. இந்த ஆட்டோக்கார நீ ஏத்து. வாங்க வாங்க ஏத்துங்க, ஏன் போயிடுறீங்க? அக்காக்கா வாங்கக்கா, ஏன் போயிருங்க? ஒண்ணும் இல்லைல்ல, அவங்க ஏத்தட்டும். அட கூப்பிடுப்பா, கோச்சிட்டு போறாங்க பாரு. அவங்களுக்கு பரோட்டா காலே தெரியல. பரோட்டா காலா அப்படின்னா என்னக்கா? அப்படின்னா ஏற்கனவே இருந்த பணக்கரைச்சி ஏற்றணும், அதுக்கப்புறம் ஒரு ஏழை ஏற்றணும், அதுக்கப்புறம் புதுசாக வந்த பணக்கரைச்சி ஏற்றணும். ஓஹோ அப்படியா? அப்படித்தான். சரி கூப்பிடு அவங்கள. அக்காக்கா நீங்க வாங்கக்கா, ஏத்துங்க வாங்க. இந்தாங்க நீங்கள் ஏற்றுங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா? வாங்க போகலாம்.
அக்கா எனக்கு அசிங்கமாகுது, வா போலாம். டே மகனே, ஏத்தனவர்களும் அவிஞ்சு போச்சுடா. ஐயோ என்னக்கா அது? அட காத்துல அணைஞ்சிருக்குப்பா. பேன இன்னொரு வாட்டி ஏத்துட்டா? ஏற்றி தானே ஆகணும். அக்கா நீங்கள் வாங்கக்கா. மெழுகுவத்தி எங்கப்பா? கொடுப்பா அக்கான்ட்டா. வாங்க ஏத்துங்க. இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் ஏற்றுங்க. சரி நீங்கள் தான் கோச்சிக்கிறீங்களா, வந்து ஏத்துங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் பரோட்டா காட்டினீங்க, நீங்கள் ஏற்றுங்க. இங்கே பாருப்பா, நான் கொடுக்குறேன், அவங்க வேணான்றாங்க, அப்புறம் என் மேலே குறை சொல்லக்கூடாது. அக்கா ஏற்றுக்கா, அவங்க வாங்குவாங்க, ஏற்றுக்கா. எத்தனை வாட்டி ஏற்றினாலும் அஞ்சு அஞ்சு போதே. அந்த அம்மா ஏற்ற விடாதுப்பா, அந்த அக்கா ஏற்ற விடு. யார் அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறது? மேடம், நான் வந்து உள்ளூர் செய்திக்காரன். நீ பண்ணுறது கரெக்டா? ஏன் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். முதல்ல பழைய பணக்காரச்சி ஏற்றணும், அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரை ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் புது பணக்காரச்சி ஏற்றணும். பரோட்டாக்கால் தான் தெரியலையா உங்களுக்கு? நான் ஏற்றியாச்சு, ஏற்றட்டும், ஏத்தாட்டி போட்டோம். வாங்க நம்ம போகலாம், ஆட்டோ எடுங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இதில் என்னங்க இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க நான் ஏற்றுறேன். என்ன அது மொய் கவர் கூட எதுவும் கொடுக்காத போயிட்டாங்க. அக்கா நீங்கள் எதனா எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? இருக்குதுப்பா. ரொம்ப நன்றிக்கா. அந்த அக்கா வெறுங்கை வீசிட்டு போயிட்டாங்க, நீங்களாவது ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களே. இனிமேட்லேருந்து எது தேவைப்பட்டாலும் எங்களை கேளுப்பா, நாங்கள் பண்ணித்தரோம். டேய் கொஞ்சம் நவுறா. ஏமா கொஞ்சம் வாய் நாத்தடிச்சு என்னம்மா பண்ணுறது? என்னடா அந்த ஆள் வாய் நாத்தடிக்குது என்ன கேட்குறேன், என்னடா பண்ணுறது? ஒரு நிமிஷம் இருக்கா? என்ன அது? மண்ணுப்பா எதுனா சாணி கிணி இந்த கூட போட்டா நாத்தம் போயிடும், அது மாதிரி உன் வாயில போட்டுக்கோ. எப்பா இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சா? உன் வாய் நாத்தத்தில் நான் படாத பாடல பட்டேன். போடா, ரொம்ப அசிங்கப்பட்டீங்க. டேய் வேணாம் அவன் புடுறா. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க, நன்றிக்கா. ஏக்கா கேளுக்கா. அப்பா சாப்பாடுல எங்கப்பா? பசங்களாம் சாப்பிடணும்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் மட்டும்தாங்க்கா, நாளைக்கு தாங்க்கா சோறு. அட என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியே. சரி வாங்கப்பா நம்ம போகலாம். யோ புண்ணிய சோறு இல்லையா? அட இருக்குப்பா, கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கோம். அந்த அக்கா கூட தான் 7-8 பேர் வந்துக்கிறானுங்களே. உஷாரா தாயாங்கிற. எப்படியோ 2 பேரையும் சமாளிச்சாச்சு. எப்படி? கண்டிப்பா உனக்கு சூனியம் கன்ஃபார்ம். நான் நடக்க போதுன்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஐயோ இவன் வேற வாய் வச்சுட்டு போயிட்டான். விளக்கத்தை கூப்பிட்டது ஒரு குத்தம்மா.